மற்றவர்கள் நமக்கு முன்பாய் வரக்கூடாது, மற்றவர்களை தேடி நம்ம போகக்கூடாது, மற்றவர்கள் நம்முடைய வழியிலே குறுக்கிடவே கூடாது. இப்படி ஏமாந்தவர்கள் ஒருத்தர் ரெண்டு பேர் அல்ல, பல பேர் ஏமாந்திருக்கிறார்கள். அப்போ நீங்க ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது உலகத்தினுடைய மனுஷங்களிடத்துல மட்டும் இல்லை, நீங்கள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது இல்லைன்னா நம்முடைய சொந்தங்கள் மத்தியில மட்டும் இல்லை, சில நேரத்திலே கர்த்தருடைய பேரை சொல்லி வருகிறவர்களிடத்திலையும் நம்ம என்னவா இருக்கணும் அப்படின்னா ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமேன். ஒரு அறிவு நமக்கு தேவை. இது கர்த்தர் அனுப்பினாரா, இவர்களை ஆண்டவர் அனுப்பி இருக்கிறாரா, இல்ல இவங்க சுயமா பேசுறாங்களா? இந்த அறிவு இல்லாத ஒரு மனுஷன் தன்னுடைய கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த காரியத்தை நிறைவேற்றவே முடியாது. ஆமென். ஆண்டவர் தான் அதை உங்களுக்கு கற்றுத்தரணும். ஆண்டவரத்துல ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை வேணும். யார் என்னிடத்திலே வந்தாலும் அது நீர் அனுப்புனது என்று இல்லை நீ அனுப்பாதது என்று நான் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் எனக்கு தாரும். ஆமேன் சொல்லுங்கள். சிலருடைய ஐக்கியம், சிலருடைய அந்த ஒற்றுமையான வாழ்க்கை ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா பைபிளில் தான் ஆரம்பிப்பாங்க. முதல்ல ஜெபத்தில் தான் ஆரம்பிக்கிறாங்க. ஜெபத்தில் ஆரம்பிக்கப்பட்டது, பைபிளில் ஆரம்பிக்கப்பட்டது, திருச்சபையில் ஆரம்பிக்கப்பட்டது, கடைசியில் அவங்களை எங்க கொண்டு போய் விடுது அப்படின்னா சத்துருடைய வஞ்சகத்துக்குள்ள கொண்டு போய் விடுகிறது. இதே போல மாட்டப்பட்டிருக்கிறவர்கள் கொஞ்சம் பேர் அல்ல, நிறைய பேர், நிறைய வாலிபர்கள் மாட்டப்பட்டிருக்கிறாங்க. அதை நான் அடிக்கடி சொல்லுறேன்ல, இந்த ஆவிக்குரிய பிணைப்புன்னு ஒன்று இருக்கு பாருங்களேன். இது முழுக்க முழுக்க ஸ்பிரிச்சுவலா தான் செயல்படும். அவங்க ஒன்றும் தவறாலாம் செயல்பட மாட்டாங்க. ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து ஜெபம் பண்ணுவாங்க, ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து பைபிள் வாசிப்பாங்க, ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து சர்ச்சுக்கு போவாங்க, ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து ஊழியம் செய்வார்கள். எல்லாமே நடக்கும். ஆனா இவங்க ரெண்டு பேரும் ஒன்று, ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரிய முடியாது, பேசாம இருக்க முடியாது, நாங்க இவங்களை சந்திக்காம இருக்க முடியாது, நாங்க ஒன்னா தூங்காம இருக்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு அந்த விஷயங்களுக்குள்ளே நிறைய பேர் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். நம்முடைய வெளி தோற்றத்திற்கு நமக்கு தெரியாது. ஆனா இவங்களுக்கு பின்னாடி இந்த வழி நடத்துறது என்ன அப்படின்னா அது தேவனுடைய ஆவி அல்ல, அது சத்துருடைய ஆவி. அப்போ எனக்கு ஒண்ணு வேணும் ஆண்டவரே, எனக்கு அடையாளம் கண்டுபிடிக்கக்கூடிய கிருபையை எனக்கு தாரும். ஆமென். ஒரு வார்த்தை உங்களுக்கு நேராய் வரும்போது அது மனுஷனுடைய வார்த்தை, இது ஆண்டவருடைய வார்த்தை அல்ல, இது கர்த்தர் பேசுற வார்த்தை இல்லை அப்படின்றத நம்முடைய இருதயத்திலே வாங்குவதற்கு ஆண்டவர் நமக்கு பலன் தருவாராக. ஆமென் சொல்லுங்க. கையை மேல